இயக்குனர் ப. ரஞ்சித்தின் நீலம் பண்பாட்டு மையம் நடத்தும் மார்கழியில் மக்கள் இசை நிகழ்ச்சி கோலாகலமாக தொடங்கியது. மார்கழியின் பாரம்பரிய இசை கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் மக்கள் சார்ந்த கலைகளை முன்னிறுத்தி சமூக நீதியையும் விடுதலையையும் பேசும் இந்த நிகழ்ச்சி சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் 3 நாட்கள் நடைபெறுகிறது. அதன்படி இன்றைய தொடக்க விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, இயக்குநர்கள் வெற்றிமாறன், லோகேஷ் கனகராஜ், இசையமைப்பாளர் ஜி. வி. பிரகாஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பறை இசைத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். மார்கழியில் மக்களிசை என்பது மாற்று அரசியல் பேசுவதற்கான மேடை என நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்தார். கலை என்பது சமூகத்தை செதுக்கக்கூடிய உளியாகவும் சம்மட்டியாகவும் இருக்க வேண்டும் என தெரிவித்த அவர், நம்முடைய பறையை தற்போது யார் யாரோ கையில் எடுத்திருக்கிறார்கள் என தெரிவித்தார். அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்ந்த மார்கழி மக்கள் இசை இது நிச்சயமாக ஒரு அரசியல் பேசக்கூடிய மேடை, மாற்று அரசியலை, இந்த கலை அப்படிங்கிறதே இந்த சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடியாக மட்டும் இருக்கக்கூடாது. அது இந்த சமூகத்தின் மீது எய்யப்பட்ட ஒரு சம்மட்டியாக, ஒரு உளியாக, இதை செதுக்கக்கூடிய, சமூகத்தை செதுக்கக்கூடிய ஒன்றாக கலை இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கலைக்கான மேடையை தான் ரஞ்சித் அவர்கள் வடிவமைத்து உருவாக்கி தந்திருக்கிறார்கள்.